இயேசுவின் மீட்பு பாதையின் முதல் நிலை. இறைமகன் சாவு தீர்வைக்கு உட்படுகின்றார். படைப்பனைத்தையும் படைத்து படைத்தவற்றையெல்லாம் நல்லதென கண்ட பரமனுக்கு மரண தண்டனை. இரக்கமில்லாமல் பல உயிர்களை கொன்று அவர்களின் வாழ்வு கிளையை வேரோடு சாய்த்து மகிழ்வை முளையிலேயே கிள்ளி எறிந்த கயவர்களுக்கு கூட கருணை மனுக்கள் வாழ்க்கையை அளிக்க கருணையோடு பரிசீலனை செய்து கொண்டிருக்க, அலைக்கழிக்கப்பட்ட அலையாக ஏரோது மற்றும் பிலாத்துவின் ஆணவத்திற்கு இயேசு பலியாக்கப்படுகிறார். பதறவைக்கும் முட்களால் குருதி சிதற வைக்கப்பட்டு வலியால் கதற வைக்கும் நிலையில் மக்களாலும் உதறப்பட்டு விட்டார். மின்னலென மின்னிய அவர் சிதைக்கப்பட்ட சிலையாக உருமாறிவிட்டார். பார்க்க பார்க்க சலிக்காத அவரது திருமுகம் பார்த்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு உருக்குலைக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல் கொடுப்பதற்கு எந்த இகழ்ச்சியும் இல்லை என வீரர்கள் மார்தட்டி கொள்ளும் அளவிற்கு அத்தனை இகழ்ச்சிகளும் அவருக்கு அணிவித்தபடியால் இயேசு இகழ்ச்சியின் இளவரசவனாக தோன்றுகின்றார். இயேசுவின் நிலையை கண்டு வானவர்கள் கூட வாயடைத்து போகின்றனர். வழக்கமாக யூதர்களுக்கு கைதிகளை கொலை செய்து மகிழ்வது கைவந்த கலைதான் என்றாலும் இன்று ஒரு சிறு மாறுதல் தீர்ப்பிடுபவரையே தீர்ப்புக்குள்ளாக்குவதில் அவர்கள் இதயம் பூரிப்பில் பொங்கி வழிகிறது. இயேசு பொறுமையை மட்டும் உரிமையாக கொண்டு அமைதியை ஆடையாய் உடுத்தி கடந்த 3 ஆண்டுகளில் முழு வீச்சில் விதைத்த விசுவாச விதைகளில் ஒன்றேனும் முளைத்திருக்கிறதா என ஏக்கத்தோடு பார்த்தவராய் மீட்பு பாதையின் முதல் நிலையை நிறைவு செய்கின்றார். சிந்திப்போம். என்றாவது மற்றவருடைய குற்றத்திற்காக நம்மீது பழி சுமத்தப்பட்டால் நாம் ஏற்போமா? அப்படியிருக்க நம்முடைய குற்றத்திற்காக நம் நண்பன் கொலை செய்யப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? நமக்காக சாவு தீர்வையை ஏற்றுக்கொண்ட நண்பனின் நட்பு வழியில் தீமையை விட்டுவிட்டு வருங்காலங்களிலாவது தூய்மையோடு நடப்போமே. இயேசுவின் மீட்பு பாதையின் இரண்டாம் நிலை. இறைமகனின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் தங்குமிடம் இருக்கிறது. ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என நீர் போதித்ததால்தானோ என்னவோ நீர் தலை சாய்க்கவும் தலையை சாய்க்கவும் மனிதன் இடம் தேடிவிட்டான். இத்தனை நாளும் நீர் சாதித்த சாதனைகளுக்கெல்லாம் கையில் பெற முடியாத பெரிய பரிசாக பாரமான சிலுவையை தோளில் சுமத்திவிட்டான். படைப்பு பொருட்களை பாதுகாக்க தன் மகனையே தரணிக்கு அனுப்பி வைத்த தந்தை கடவுள் கூட படைப்பு பொருளின் தீர்ப்பை கண்டு கலக்கமுற்று கதி கலங்கி வாயடைத்து போகிறார். பாவங்கள் அனைத்திலிருந்தும் காத்து உலகை மீட்டு வருவார் என நம்பியிருந்த கடவுள் தன் கடைசி ஆயுதமாகிய இயேசுவும் நிராயுத பாணியாய் சிறுமையுற்று சிலுவையை இழுத்து வரும் நிலையில் தந்தை படும் பாடுதான் என்னவோ. விண்ணக பயணத்தில் விருப்பம் கொள்ளும் எவரும் படும் பாடுகள் இதைவிட குறைவுதான் என எண்பித்துக் காட்ட முதல் பயணத்தை விண்ணகத்தின் முதல் குடிமகன் தொடங்கிவிட்டார். அன்னை மரியாள் என் மகனை காணவில்லையே என தேடி அலைவது ஒரு புறம், சிதறி ஓடிய சீடர்கள் யார் கண்ணிலும் சிக்காமல் ஒளிந்து கொள்வதற்கு ஏறி இடறி விழுந்து பதுங்குவது மறுபுறம். வழக்கமாக ஆலயங்களுக்கு நடைப்பயணமாக பயணிக்கும் இயேசு இன்று நடைப்பயணமாக
விண்ணக பயணத்தை தொடங்கிவிட்டார். அனைத்து காரியங்களிலும் குறுக்கு வழியில் சென்று முன்னேறத் துடிக்கும் மனிதனுக்கு வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு அன்பு, நீதி, பொறுமை இவைகளோடு நடப்பதே விண்ணகத்தை அடையும் வழி என்பதை முன்மொழிந்து மீட்பு பாதையின் 2ஆம் நிலையை நிறைவு செய்கிறார். சிந்திப்போம். நீங்கள் அன்பாய் வளர்த்த பிள்ளைகள் என்றாவது உங்கள் முகத்தில் குத்திவிட்டால் என்ன செய்வீர்கள்? உங்கள் பெற்றோரே நீங்கள் செய்யாத பாவத்திற்கு உங்கள் மேல் பழி சுமத்தினால் என்ன செய்வீர்கள்? உங்கள் தோளில் இருக்கும் கற்கள் உங்களை அழுத்தும் போது வருந்தும் நீங்கள் அடுத்தவர் தோளில் முட்களை ஏற்றுவது என்ன நியாயம்? வாழ்க்கையின் பயணத்தில் சற்று பின்தங்கினாலும் இயேசுவோடு இணைந்து விண்ணகத்தை நேர் வழியில் அடைவோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 3ஆம் நிலை. இறைமகன் இயேசு முதல் முறை தரையில் முகம் குப்புற விழுகிறார். முதல் என்பது எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொண்டதாய் உள்ளது. முதல் ஆசிரியர், முதல் சம்பளம், முதல் காதல், முதல் குழந்தை, இவ்வாறு நம் வாழ்க்கையில் வரும் முதல் நிகழ்வுகளை நாம் மறப்பதில்லை. அவ்வாறே இறைமகன் இயேசுவின் மீட்பு பாதையிலும் முதல் விழுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. கொல்கதா என்ற மண்டை ஓட்டு மலை வரை சென்ற சிலுவை பாதையில் அநேக விழுதல்கள் இருந்தாலும் முதல் விழுதல் இங்கு நினைவு கூறப்படுகின்றது. அதிகாலை தொடங்கிய இறுதி பயணத்தில் அடி, மிதி, முள்முடி சூட்டல், சிலுவை சுமத்தல் என பல்வேறு இன்னல்களை சுமந்து வரும் இறைமகன் ஒரு உணவு இடைவேளை, சிறு ஓய்வு எதுவும் இல்லாததால் ஓய்ந்து விட்டார். எருசலேம் நகர சரள் கற்கள் நிறைந்த வீதிகள் அவரின் கால்களை முடிந்தவரை காயப்படுத்தி இரத்தத்தை ரசிக்கின்றன. அவர் போகும் பாதை இதுதான் என அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அவர் காலடிப்பட்ட இடமெங்கும் இரத்த கரை படிந்துள்ளது. சவுக்குகள் இரத்தத்தில் ஊறிப்போகும் அளவிற்கு இயேசுவை காயப்படுத்தியிருந்ததால் வேதனையில் ஓய்ந்து போன இயேசு தரையில் சாய்ந்து விட்டார். அவரை இந்த கோலத்தில் காணும் மக்கள் அவருக்காக அனுதாபப்பட்டு கொண்டதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலவில்லை. வீரர்கள் மணற் கடிகாரத்தை பார்த்து இயேசுவின் விழுதலால் ஏற்பட்ட காலதாமதத்தை கணக்கிட்டு எரிச்சலடைகின்றார்கள். விதைப்பவன் ஓமையில் பல வகையான நிலங்களில் விதை விழுந்ததாக கூறிய இயேசு, நாம் எந்த இடத்தில் விழுந்த விதை, பாதையிலா, பாறையிலா, முட்செடிக்குள்ளா அல்லது நல்ல நிலத்திலா என்பதை யோசித்தவராய் மீண்டும் நாம் முளைக்க வாய்ப்பிருக்கிறதா என எண்ணி சுற்றுமுற்றும் பார்த்தவராய் 3ஆம் நிலையை நிறைவு செய்கின்றார். சிந்திப்போம். இதுவரை நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், இழப்புகள், அவமானங்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது பயனை தந்திருக்கிறதா? இந்த நேரங்களிலெல்லாம் பொறுமையுடன் நடந்து கொண்டோமா? நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நம்மை சுத்திகரித்து இன்பத்தை பெறும் தகுதியை நமக்கு தருவதற்குத்தான் என்பதை ஏற்று நம்பிக்கையோடு இறைமகனின் வழியில் நடப்போமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 4ஆம் நிலை. இறைமகன் தன் புனித தாயாரை சந்திக்கிறார். காலை முதல் தன் மகனை தேடி தவித்த அன்னை மரியாள் இறுதியாக அவரை இந்த அவமான கோலத்தில் சந்திக்கிறாள். எல்லா காலங்களிலும் துன்பங்கள் வருவதை
முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை தானாகவே முன்வந்து தீர்த்து வைக்கும் தாயல்லவா இவள். எலிசபெத்துக்கு உதவும் பொழுதும், கானாவூர் திருமண விழாவில் ரசம் தீர்ந்த பொழுதும் இவ்வாறே செயல்பட்டவள். ஆனால் தன் மகனுக்கு வந்த துன்பத்தை முன்கூட்டியே அறிந்திருந்தும் அத்துன்பங்களிலிருந்து அவரை விடுவிக்க எதுவும் செய்ததாகவும் வேதாகமம் சொல்லவில்லை. அதற்காக அவளை மகன் மீது பாசமற்றவள் என எண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை உலகனைத்திலும் உள்ள தனது மக்களை பாவ துன்பங்களிலிருந்து காப்பாற்ற ஒரே வழி தான் ஈன்ற மகனின் இகழ்ச்சி நிறைந்த சாவுதான் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பாளோ? மனிதகுல மீட்புக்காக மானமுள்ள வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு இழந்த அன்னை மரியாள் அதே மீட்புக்காக தான் 10 மாதம் சுமந்து ஈன்ற தன் ஏக மகனையும் இழக்க துணிந்து விட்டாள். இந்த சுயநல உலகிலே மனுக்குல மகிழ்வுக்காக அத்தனையும் இழந்து பொறுமையோடு நிற்கும் அப்பாவி தாயல்லவா அவள். உன் இருதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என சிமியோன் முன் மொழிந்ததிலிருந்தே அவள் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாள். அலங்கோலமாக அவமானத்தின் சின்னமாய் நிற்கும் இயேசுவை கண்டதும் அன்னையின் இதயம் இரத்த வியர்வை வியர்க்கிறது. 33 ஆண்டுகள் தன்னை கண்ணும் கருத்துமாய் காத்து தன் மீட்பு திட்டத்தில் உறுதுணையாயிருந்த தன் தாயோடு மண்ணுலகில் வாழும் கடைசி நாள் இதுதான் என்பதை எண்ணும் இயேசு பேசுவதற்கு வார்த்தை இழந்து போகிறார். அன்னையின் கரங்கள் ஆதரவோடு கட்டி அணைக்க இயேசு ஆறுதல் பெற்றவராய் மீட்பு பாதையில் 4ஆம் நிலையை நிறைவு செய்கிறார். சிந்திப்போம். ஒரு தாய் உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தான் பெற்ற மகனையே இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன? இறை அருட்கடலாம் அன்னை மரியாள் நமக்கு செய்த தியாகத்திற்கு நாம் கொடுக்க போகும் விலை என்ன? இயேசு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என மரியாள் கூறிய வார்த்தைக்கு பணிந்து நடப்பதுதான். நடப்போமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 5ஆம் நிலை. இறைமகன் சிலுவையை சுமக்க சீரேனே ஊரானாகிய சீமோன் உதவுகிறார். நகரெங்கு மக்கள் வெள்ளம், ஆணும் பெண்ணுமாக எருசலேம் நகரமே இன்று நடுத்தெருவில் நிற்கிறது. இயேசுவின் போதனையை கேட்டு அவர் செய்த புதுமைகளை அனுபவித்து அவர் அளித்த உணவினை உண்டு மகிழ்ந்த அப்பாவி அன்பர்களின் அழுகுரல் ஒரு பக்கம். தங்கள் ஆட்சியினை அவமதித்து இறையாட்சி என்ற பெயரில் மக்கள் மனதை அபகரித்த அரக்கனின் இறுதி ஊர்வலம். இதை கண்ணால் காணும் யாரும் இனி நம் அரசை எதிர்க்க துணிய மாட்டான் என குக்கரிக்கும் சுயநல மாந்தர்களின் ஆர்ப்பரிப்பு மற்றொரு பக்கம். உண்மையான இந்நிலை என்னவென்று அறியும் ஆவலுடன் பார்வையாளர்களுடன் இணைந்து கொண்ட சீரேனே ஊரான் சீமோனுக்கு உலக இரட்சகரின் உன்னத திட்டத்தில் பங்கு பெறும் பாக்கியம் கிடைக்கின்றது. மரியின் சந்திப்புக்கு பின் இயேசுவுக்கு கிடைத்த அடுத்த ஆறுதல். படைவீரர்களின் சாட்டைகள் இயேசுவின் உடலை தாறுமாறாய் முத்தமிட்டிருந்ததால் அவர் காயங்கள் அனைத்தும் இரத்த பெருக்கு ஏற்பட்டு செந்நிறமாகி போன இயேசுவின் உடலில் பாரம் தாங்க முடியாதவராய் புழுதியில் குப்புற விழுந்து புரண்டபோது வழியில் கிடந்த சிறு சிறு சரள் கற்கள் அவர் உடலில் வழியும் இரத்தத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்றன. படைவீரர்களின் வற்புறுத்தலுக்கு பயந்தே இயேசுவின் சிலுவைக்கு தோள் கொடுக்க வந்தாலும் இயேசுவின் இந்த நிலையை கண்ட சீமோனுக்கு இருதயம் புண்ணாகி போனது. சிறிது நேர உதவிக்கு அரைமனதுடன் வந்த சீமோன் முழு மனதுடன் இறுதி வரை செல்ல உறுதி கொள்கின்றார். துன்பக் கடலின் ஆழ்பகுதியில் புதைந்த இயேசு லேசாக கண்களை திறந்து சீமோனை பார்க்கின்றார். ரபி,
நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் என இருதயத்திலிருந்து பேசிய என் முதன்மை நண்பன் சீமோன். இவரை சத்தியமாக யாரென்று எனக்கு தெரியாது என மும்முறை மறுதலித்து விட்டான். நீ எனக்கு ஆறுதல் தரும் அடுத்த நண்பன். அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பின் நட்பு கொள்பவனே உண்மையான நண்பன். நீயே அவன் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டவராய் 5ஆம் நிலையை நிறைவு செய்கின்றார் நம் அன்பர் இயேசு. சிந்திப்போம். சீமோனைப் போல நாமும் இயேசுவுக்கு உதவுவோமா? இத்தனை காலங்களுக்கு பின் அவர் சிலுவையை நாம் எவ்வாறு சுமக்க இயலும் என எண்ண வேண்டாம். வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று எளியோருக்கு நம்மாலான உதவிகளை செய்வதே நாம் அவருக்கு செய்யும் மிக பெரும் உதவி. நாம் இவ்வாறு வாழத் தொடங்கினால் சிலுவை இயேசுவுக்கு பஞ்சு போல இதமளிக்கும். வாழ்வோமா? இயேசுவின் மீட்பு பாதையின் 6ஆம் நிலை. இறைமகனின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். நடப்பது நல்லதோ கெட்டதோ என யோசிக்க கூட செய்யாமல் வெறுமனே வேடிக்கை மட்டும் பார்க்க தெரிந்த எருசலேமியர் மத்தியில் வீறு கொண்டு எழுந்த வீராங்கனையாய் வெரோனிகா வருகிறார். அன்னை மரியாளை இயேசு சந்தித்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு கிடைத்த 3வது ஆறுதல். போர் வீரர்களின் தாறுமாறான தாக்குதலில் மெய்யறிவு அற்றுப்போயிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் மெய்மறையை தேடி ஓடுகிறாள். நடக்கப் போகும் பின் விளைவுகளை சற்றும் பொருள்படுத்தாமல் முழு மூச்சோடு முயற்சி செய்ததால் அனைத்து படை வீரர்களின் தடைகளையும் வென்றுவிட்டாள். எருசலேம் நகர தெருக்களில் நின்ற ஆயிரக்கணக்கான மக்களையும் தங்கள் மூர்க்கத்தனத்தால் முடமாக்கி இருந்த படை வீரர்கள் ஒரு பெண்ணின் வீரச் செயலில் செய்வதறியாமல் திகைக்கின்றனர். இரத்த நாளங்களை திறந்துவிட்டு மனுக்குல பாவங்களை கழுவிக்கொண்டிருக்கும் இயேசுவும் ஒரு கணம் திகைத்து போகின்றார். தலையில் வைக்கப்பட்டிருந்த முள்முடி குத்தி கிழித்து நெற்றியை புடைத்துக் கொண்டு நிற்க வடிந்த இரத்தத்தால் இயேசுவின் முகம் குருதியில் குளித்திருந்தது. இயேசுவை பார்த்ததும் வேதனையில் வெந்து போன வெரோனிகா ஒரு வெள்ளை துணியால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்க முன்வருகிறாள். இயேசுவும் அதை அறிந்து தன் வேதனையை பொறுத்து கொள்ள வெரோனிகா இயேசுவின் முகத்தை முழுவதுமாக துடைக்க இரத்தத்தால் வரையப்பட்ட ஓவியம் போல அவரின் திருமுகச் சாயல் துணியில் பதிந்து கொள்கிறது. என்னை உரிமையோடு தேடும் உள்ளங்களில் நான் இவ்வாறே பதிந்து கொள்வேன் என நமக்கு உணர்த்தியவாறே இயேசு 6ஆம் நிலையை நிறைவு செய்கிறார். சிந்திப்போம். கண்முன் எத்தனை அநீதி நடந்தாலும் நமக்கென்ன, நமக்கு பாதிப்பு வராதவரை அதை பற்றி கவலை இல்லை என்று பிறர் துன்பங்களைக் கண்டதும் விலகிச் சென்றுவிட்டு நாம் இயேசுவின் மீட்பை பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று பிதற்றிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இறுதி நாளில் இறைமகன் நம்மிடம் உரைக்கும் போதுதான் நமக்கு உரைக்குமோ? புரிந்து கொண்டு பிறர் துன்பத்தில் பரிவு கொண்டு வாழ்வோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 7ஆம் நிலை. இறைமகன் இயேசு 2ஆம் முறை தரையில் முகம் குப்புற விழுகிறார். இயேசு 2 முறை மட்டும் விழுந்துவிடவில்லை, தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டவே 2வது விழுதல் நினைவு கூறப்படுகின்றது. குறிஞ்சி நிலப்பகுதியான எருசலேம் நகரின் பாதைகளும் பாறைகளும் சுமார் 11 மணி உச்சி வெயிலில் கொதித்து கொண்டிருக்க, பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொண்டு வந்த இறைமகன் நம் பாவ பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடியோடு சாய்ந்து விட்டார்.
பாலை நிலத்தில் 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தபோது கூட அவர் இந்த அளவுக்கு தளர்ச்சியுறவில்லையே. ஏற்கனவே காயங்களால் நடக்கவே திராணியற்ற இயேசுவின் நொந்து போன உடல் கீழே விழுந்ததில் பாறைகளின் சூட்டில் வெந்து போனது. இவன் வேண்டாம் என்று நாம் உதறியதால் நமக்காக விழுந்த இயேசுவை கற்கள் குத்தி குதற, சிதறிய குருதியையும் கதறிய இயேசுவையும் பார்த்து கொண்டிருந்த மக்கள் மட்டுமின்றி படைவீரர்களும் கதிங்கலங்கித்தான் போனார்கள். படைவீரர்களும் இயேசுவை பிடிக்கச் செல்லும் போது அவர் நான் தான் என்றதும் பின்வாங்கி தரையில் விழுந்தவர்கள்தானே. தன் மகன் விழுந்ததைக் கண்டதும் கத்தி கதறிய அன்னை மரியாளை உறவினர்கள் தடுத்து பிடித்துக் கொள்கின்றனர். இயேசு விழுதல் என்பது வீழ்வதற்காக அல்ல, மாறாக மீண்டும் எழுவதற்கே என எண்ணியவாறு மீண்டும் எழ முயற்சித்து 7ஆம் நிலையை நிறைவு செய்கின்றார். சிந்திப்போம். இன்பத்தை மட்டும் கேட்டு இறைவனிடம் இரவு பகலாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் நாம் என்றாவது துன்பத்தையும் அதை வெல்லும் மன தைரியத்தையும் இறைவனிடம் கேட்டதுண்டா? துன்பங்களின் முடிவில் வரும் இன்பங்கள்தான் விண்ணகம் வரை இனிக்கக்கூடியது என்பதை அறிந்து வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே மனதுடையவர்களாய் வாழ்வோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 8ஆம் நிலை. இறைமகன் இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். விந்தையாய் பிறந்து சிந்தையிலே நிறைந்து தந்தையிடம் இணைய நிந்தையாய் ஒரு பயணம். காண்பவர் இதயத்தை மெழுகன உருக்கி கரைய வைக்கிறது கல்வாரி பயணம். நாளைய ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஓய்ந்திருக்க இன்று அத்தனை பாவங்களையும் மொத்தமாய் செய்கிறார்கள் யூத குருக்கள். இதை சரியென்று சொல்வதா தவறென்று சொல்வதா என குழம்பியிருக்கும் மக்கள் கூட்டத்தில் இயேசு கசக்கி எறியப்பட்ட மலர் போல வருகிறார். இது உண்மையில் அந்த போதகர்தானா? அவர் முகம் நமக்கு தெரியுமே. அவர் பேச்சிலும் நடையிலும் ஒரு கம்பீரம் இருக்குமே. அவர் வாழ்வில் ஒரு பரிசுத்தம் இருந்ததே. வரவிருக்கும் மெசியா இவர்தான் என்று நம்பினோமே. அருகில் வரட்டும் பார்க்கலாம் என்று இயேசு தூரத்தில் வரும்போது வழி நெடுகில் பேசிக்கொண்டிருந்தது மக்கள் கூட்டம். உடலெங்கும் காயங்களோடு கண்விழி பிதுங்கி தரையில் விழுந்து புரண்டதால் மேனி எங்கும் வழிந்தோடிய குருதியில் தூசியும் மணலும் புழுதியும் படிந்து தலையில் முள்முடி தோளில் அவமானத்தின் சின்னமுமாக அடியெடுத்து வைக்கவே தடுமாறி இயேசு அருகில் வருவதைக் கண்டதும் அந்த தலையாட்டி மாந்தர்களின் இதயம் சுக்குநூறாய் நொறுங்கி போனது. ஐயையோ, இவர் நமக்கு அதிசயங்கள் செய்தவர் அல்லவா? பேய்களை ஓட்டினாரே, நோய்களை குணமாக்கினாரே, இறந்தவரை உயிர்ப்பித்தாரே, போதனைகளை கேட்கச் சென்றபோது வயிறார உணவளித்தாரே, இவருக்கா இந்த முடிவு என குமரலை வெளிக்காட்டி ஒப்பாரி வைத்து கதறுகிறார்கள் எருசலேம் மகளிர். இயேசுவுக்கு தெரியும் இந்த சிலுவை யாருடைய தோள்களில் சுமத்தப்பட வேண்டியது என்று. ஒரு வாரத்திற்கு முன் தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வரும் இவர் ஆசி பெற்றவர் என்று ஆர்ப்பரித்த கூட்டம் இன்று அதிகாலை இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும், இயேசு ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று அநியாய தீர்வையிட்ட கூட்டம் மீண்டும் பரிதாபப்படுகிறது. உண்மையில் நீங்கள் அழ வேண்டியது உங்கள் பாவங்களை நினைத்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறி கல்வாரி மலையை அண்ணாந்து பார்த்து பயணத்தை தொடர்கிறார் இயேசு.
சிந்திப்போம். இயேசு நம்மிடமிருந்து பரிதாபப்படுதலை விரும்பவில்லை, பரிசுத்த வாழ்வையே விரும்புகிறார். நாம் இயேசுவின் பாடுகளை பார்த்து பரிதாபப்படுவதை நிறுத்திவிட்டு நம் வாழ்வை பரிசுத்தமான வான் வீட்டின் பாதையில் நிலைநிறுத்துவோம். இயேசுவின் மீட்பு பாதையின் 9ஆம் நிலை. இறைமகன் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். 3 என்ற எண் கிறிஸ்தவ நெறியில் முழுமை என்ற பொருளை தரும். இயேசு முழுமையாக சாய்ந்து விட்டார் என்பதை எடுத்து கூறவே 3ஆம் விழுதல் நினைவு கூறப்படுகின்றது. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசும் இயேசுவின் இந்நிலை கண்டு துடிதுடித்து போகின்றான். நேராக யூத குருக்களிடம் சென்று வெள்ளிக்காசுகளை அள்ளி கொடுத்து இயேசுவை விடுவிக்க கேட்கின்றான். யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. யூத குருக்கள் இயேசுவை கொலை செய்வதையே ஒரே குறிக்கோளாய் கொண்டுள்ளனர். யூதாசு வெள்ளிக்காசை வீசி எறிந்துவிட்டு தனக்கான முடிவை தேடிக் கொள்ளுகின்றான். இனி யூதர்களிடமிருந்து இயேசுவை விடுவிக்க மண்ணுலகில் யாருமே இல்லை. செங்குத்தான மலை, பாரமான சிலுவை, இடைவிடாத அடி, பசி, வெயில் என வரிசையாக வந்த துன்பங்கள் நமதாண்டவர் இயேசுவை செயலிழக்க செய்துவிட்டன. அவர் கால்கள் மரத்து போய்விட்டது. அவர் விரல்கள் கருத்து விட்டது. ஒழுகிய இரத்தம் வடிந்து நின்று விட்டது. அவர் பற்கள் பூண்டு விட்டது. அவர் வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஆரம்பித்து விட்டது. நரம்புகள் விரைத்து கொண்டது. தரணியையே ஆளும் இறைவன் தன்னறிவின்றி சாய்கின்றார். பாறையில் இயேசுவும் அவர் மேல் சிலுவையும் விழும் கொடூர காட்சியை காண முடியாமல் வீரர்கள் கூட கண்களை மூடிக்கொள்கின்றார்கள். இயேசுவின் வேதனை மரணத்தின் வாயிலை தொடுகின்றது. எழுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் மயங்கி கிடக்கும் இயேசுவை வீரர்கள் தொட்டு பார்த்து உயிர் இருப்பதை உறுதி செய்து கொள்கின்றனர். சில நிமிடங்கள் உணர்ச்சியற்று கிடந்த இயேசு சாத்தானின் சிரிப்பை கண்டு இனி யூதர்கள் மட்டுமல்ல அனைத்துலக மாந்தர்களின் பாவங்களையும் அடியோடு நீக்குவதே என் பணி என எண்ணி வீறு நடை போட கண்களை திறக்கின்றார். சிந்திப்போம். இவன் விழவே மாட்டான் என்று பிறர் கூறுவதை விட விழுந்த இவன் எழவே மாட்டான் என்று பிறர் கூறும்போது நாம் மீண்டும் எழுவதில்தான் வெற்றியே இருக்கின்றது. 3ஆம் முறையில் மொத்தமாக சாய்ந்துவிட்ட இறைவன் கல்வாரி மலை உச்சிக்கு சென்றதும் இவ்வாறுதான். வீழ்ச்சிகள் நம் வெற்றியை எடுத்துரைக்கும் சாட்சிகள் என்பதை உணர்ந்து விண்ணக பயணத்தில் விருநடை போடுவோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 10ஆம் நிலை. இறைமகனின் ஆடைகளை களைகிறார்கள். மானம் போவதை விட உயிர் போவதே மேல் என்பது தமிழ் வாக்கு. இறைமகனின் உயிரை பறிக்கப் போகும் கூட்டம் முன்னதாகவே அவரது ஆடையை களைந்து மானத்தை பறிக்கிறது. கடவுள் தன்மையில் இருந்த அவர் நமக்காக மனிதன் ஆனார். வக்கிர எண்ணம் கொண்டவர்களால் அரை மனிதன் ஆகிறார். இயேசு கடைசி முறையாக விழுந்தபோது கொல்கத்தா மலை வரை உயிரோடு இருப்பார் என்று வீரர்கள் கூட நினைக்கவில்லை. படை வீரர்களின் விடாமுயற்சியாலும் இயேசுவின் ஒத்துழைப்பாலும் பலிபீடமான மண்டையோட்டு பகுதிக்கு வந்துவிட்டனர். இயேசுவுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கும் வீரர்களுக்கும் உண்மையில் இது ஒரு வெற்றிதான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றும் விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் உங்களுக்கு ஐயோ கேடு என்றும் பழித்தவன் இன்னும் சிறிது நேரத்தில்
பலியாக போகிறான். இவனுடைய முடிவை காண்பவன் எவனும் கனவில் கூட நம்மை எதிர்க்க துணிய மாட்டான் என கைகொட்டி சிரிக்கிறார்கள் யூத குருக்கள். அன்னை மரியாளின் நூற்பில் நெய்யப்பட்டு என்றுமே அழுக்குப்படியாமல் தூய்மையாக இருந்த இயேசுவின் ஆடை இன்று அதிகாலை முதல் இயேசுவோடு இணைந்து அனைத்து தாக்குதலையும் தாங்கி வருகிறது. அவரின் உடலெங்கும் ஏற்பட்ட காயங்களை மறைத்து இரத்தத்தில் ஊற வைத்தது போல நனைந்துள்ளது. இயேசு பலமுறை விழுந்து புரண்டதால் ஆடை முழுவதும் தூசு படிந்துள்ளது. இயேசு மௌனமாய் நிற்க கல் நெஞ்சம் கொண்ட இரு சேவகர்கள் ஆடையை உரிந்து எடுக்கிறார்கள். புண்களோடு ஒட்டி போயிருந்த ஆடை இயேசுவை பிரிய மனமில்லாமல் இறுக்கமாக உள்ளது. இரு சேவகர்களும் கோபத்தோடு இழுக்க புண்களை பீத்துக்கொண்டு ஆடை அவிழ்கிறது. இயேசுவின் உடலில் காயமில்லாத இடமே இல்லை. சற்று காய்ந்திருந்த அவரது காயங்கள் மீண்டும் இரத்த ஊற்றெடுக்க வேதனையில் துடிக்கிறார் இயேசு. சிந்திப்போம். அத்தியாவசியங்களை அவமதித்துவிட்டு ஆடம்பரங்களை தேடி ஓடும் நாம் சிறு மாறுதல்களோடு இல்லாதவர்களின் இன்றியமையா தேவைகளை தீர்ப்பவராக வாழ்ந்து மகிழ்வோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 11ஆம் நிலை. இறைமகனை சிலுவையில் அறைகின்றார்கள். எருசலேம் நகரிலிருந்து இயேசுவை பின்தொடர்ந்த பெருங்கூட்டம் உச்சி வெயிலின் கடுமையாலும் இயேசுவிடம் வீரர்கள் காட்டிய கொடுமையாலும் குறைந்து கொண்டே சென்று இப்போது வீரர்கள் தவிர ஒரு சிலர் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அன்னை மரியாள் அரசாங்க தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் இருதயத்தில் வெதும்பிக் கொண்டிருந்த அவரை அவரோடு வந்தவர்கள் அன்போடு தாங்கி ஆறுதல் படுத்துகின்றனர். இந்த மண்டைவோடு என்னும் பகுதி வரை இயேசுவை கொண்டு வந்த வீரர்கள் ஏதோ உலக சாதனை செய்துவிட்டது போல உற்சாகமாய் ஆர்ப்பரிக்கின்றார்கள். வரும் வழியிலேயே இயேசுவின் உயிர் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக 3ஆம் விடுதலுக்கு பின் கடுமையை சற்று குறைத்து கொண்ட வீரர்கள் இப்போது அவரை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்பது போல மூர்க்கத்தனத்தை கட்டவிழ்க்கிறார்கள். இயேசுவோடு இணைத்து இன்னும் 2 கள்வர்களையும் சிலுவையில் அறைய கூட்டிக் கொண்டு வந்தாலும் வீரர்களின் நோக்கம் முழுமையாக இயேசுவை கொலை செய்வதிலேயே உள்ளது. அங்கே களைந்துவிட்டு அரைகுறை ஆடைகளுடன் நிற்க வைக்கப்பட்ட இயேசு இரத்தப்பெருக்கால் குற்றுயிராய் சாய்ந்து கிடக்கின்றார். அவரை தூக்கி சிலுவையிலே கிடத்துகிறார்கள். விரைத்து கொண்டு அவர் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைவதற்கேற்ப வீரர்கள் பிடித்து இழுக்கிறார்கள். கடுமையான முயற்சிக்கு பின் கைகளையும் கால்களையும் சரியாக வைத்து ஏற்கனவே தயாராக இருந்த ஆணிகளால் இயேசுவை அறைகிறார்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணியை வைத்து அடிக்கும்போது சீரிய இரத்தம் வீரர்களின் முகத்தில் தெரிக்கின்றது. முகத்தை துடைத்துக் கொண்டு முழுமூச்சாய் வேலையை செய்து முடிக்கிறார்கள். ஏற்கனவே எத்தனையோ பேரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருந்தாலும் இயேசுவை தவிர வேறு யாரையும் இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யவில்லை. பற்கள் பூண்டிருந்த இயேசு வலியால் வாய்பிளந்து கதறுகிறார். தயாராக தோண்டி வைத்த குழியில் இயேசுவோடு சேர்த்து சிலுவையை நடுகிறார்கள். தன் சாவுக்காக தான் சுமந்த சிலுவை தற்போது இயேசுவை சுமக்கிறது, அவரை சாகடிக்க. இத்தனை துன்பங்களுக்கு பிறகும் மனிதனை இவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று இருகரத்தை விரித்து தொங்கும் இயேசு இப்பொழுதும் தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக பரிந்து பேசுகின்றார். சிந்திப்போம். தன்னையே முட்டி கொல்ல வரும் ஆடுகளுக்காக உயிரை கையளிக்கும் நல்லாயனான
நமது ஆண்டவருக்கு நாம் காட்டும் நன்றி என்ன? அவர் காட்டும் பாதையில் செல்வதுதான். செல்வோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 12ஆம் நிலை. இறைமகன் சிலுவையில் உயிர் விடுகிறார். மாட்டுத் தொழுவத்தில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ஆரம்பித்த இயேசு மரச்சிலுவையில் வேதனையோடு வாழ்க்கையை முடிக்கின்றார். 33 ஆண்டுகள் வாழ்ந்த இறை வாழ்வுக்கும் 3 ஆண்டு விதைத்த இறை வார்த்தைக்கும் இன்று முற்றுப்புள்ளி விழுகிறது. அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய இறுதி பயணம் மதியம் 3 மணிக்கு நிறைவுக்கு வருகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த கையோடு படை வீரர்கள் அவரது ஆடையை பங்கு போட்டுக் கொள்ள சென்று விடுகிறார்கள். நண்பகல் 12 மணியளவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உச்சி வெயிலிலும் உள்ளிறங்கிய ஆணிகளும் வெளியேறிய குருதியுமாக 3 மணி நேரத்தில் 7 அமுத மொழிகளை மொழிந்து மனித அவதாரத்திலிருந்து விடைபெறுகிறார். இயேசுவை அறைந்த சிலுவையின் வழியாக இரத்தம் வடிந்து நிலத்தை அடைகிறது. ஒரு சேவகன் இவன் யூதர்களின் அரசன் என எழுதி இயேசுவின் மேல் பொருத்துகிறான். இயேசு தன் அன்பு தாயை தன் அன்பு சீடர் பராமரிப்பில் கையளிக்கின்றார். அனைத்துலக மக்களும் தன் மீட்பை பெற தாகமாயிருக்கிறேன் என்றார். பாவ வாழ்க்கை வாழ்ந்து அதற்கான தண்டனையை பெற்றாலும் தன்னோடு வந்த இயேசுவின் பரிசுத்தத்தையும் துயரத்தையும் அடுத்தவனுக்கு அறிவித்த கள்வனுக்கு, நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என விண்ணக வாழ்வை பரிசளிக்கின்றார். தான் உலகிற்கு வந்து ஆற்ற வேண்டிய பணிகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டதால் எல்லாம் நிறைவேறிற்று என்கிறார். சிலுவையில் அறைந்ததும் வேதனை மிகுதியில், என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய இயேசு இறுதியில் உறுதியான பொறுமையோடு, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என கூறி வார்த்தையையும் வாழ்க்கையையும் இறுதி செய்கின்றார். அன்னை மரியாள் இயேசுவின் பாதங்களை ஆறத் தழுவியபடி அழுது புலம்ப, அவருடைய அன்பு சீடர் அருளப்பெறும் இன்னும் ஒரு சிலர் மட்டும் அங்கிருக்கின்றனர். இறைமகன் இறப்பை உலகிற்கு அறிவிக்க கதிரவன் கண்களை மூடிக்கொள்கிறான். நாடெங்கும் நண்பகலில் காரிருள் சூழ்கிறது. பாறைகள் வெடித்து சிதறுகின்றன. எருசலேம் தேவாலய திரை 2ஆக கிழிகிறது. உலகெங்கும் பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இயற்கையே அமைதியற்று தடுமாற இயேசு அமைதியாய் தொங்குகிறார். அவரின் திருமுகம் வலப்புறமாய் சாய்ந்து தொங்குகிறது. சிந்திப்போம். இதற்கு மேல் தருவதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு அத்தனையும் தந்த இறைவனுக்கு நாம் தரும் கைமாறு என்ன? இருக்கும் வரை இல்லையென்று சொல்லாத நல்மனம் கொண்ட வாழ்வுதான். வாழ்வோமே. இயேசுவின் மீட்பு பாதையின் 13ஆம் நிலை. இறைமகனின் உடலை அவர் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். ஆண்டவரின் அற்புத படைப்பாக பாவமின்றி படைக்கப்பட்டு ஆலயத்திலே வாழ்ந்த அன்னை மரியாள் சூசேப்பரின் துணையின்றி பரிசுத்த ஆவியினால் இயேசுவை கருத்தரித்த போது சமூகம் எய்த அவமான அம்புகள் அவளை காயப்படுத்தியது கொஞ்சமா? நிறைமாத கர்ப்பிணியாய் சூசையப்பரோடு அலைந்து திரிந்து பெத்லெஹேம் நகரெங்கும் இடம் கிடைக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் இயேசுவை ஈண்டபோது மனதாலும் உடலாலும் மரியாள் பட்ட வேதனைகள் கொஞ்சமா?
இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள் என வானவர் எச்சரித்ததும் இரவோடு இரவாக நாசரேத் செல்ல நடையும் ஓட்டமுமாக அவள் பட்ட துயரம் கொஞ்சமா? 12 வயதில் இயேசுவை காணாமல் போனபோது தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைத்து 3 நாட்களாக தேடி அலைந்தபோது அவள் பட்ட பாடு கொஞ்சமா? இத்தனை இன்னல்களை தாண்டி 33 ஆண்டுகள் தன் முழு பராமரிப்பில் வளர்த்து கொஞ்சி மகிழ்ந்த மகனை கொல்லப் போகிறார்கள் என கேள்விப்பட்டவுடனே நிம்மதியை இழந்து பதறிப்போன மரியாள் இறுதியாக தன் மகனையும் இழந்து கதறுகிறாள். நாளை சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பதால் இன்றே இயேசுவை அடக்கம் செய்துவிட கீழே இறக்குகிறார்கள். அவரை அப்படியே வாங்கி தன் மடியில் கிடத்தி அணைத்துக் கொள்கிறாள். ஐயோ மகனே, உன்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது என வானவர் கூறினாரே. குருத்து ஞாயிறன்று மக்கள் அனைவரும் உன்னை தூக்கி வைத்து வாழ்த்தி பாடினார்களே. அப்போது வானவர் கூறியதை நினைத்து மகிழ்ந்தேனே. உனக்கா இந்த முடிவு? நீ செய்யாத அற்புதங்கள் இல்லையே, நீ போதிக்காத நற்செய்தி இல்லையே. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீ அளித்த உணவினை வயிறார உண்டு மகிழ்ந்தனரே. அவர்களில் ஒருவரேனும் உனக்காக பரிந்து பேசி உன்னை விடுவிக்கவில்லையோ? உன் சீடர்கள் 11 பேர் தப்பியோட வழியிருந்த போது நீயும் தப்பியோட உனக்கொரு வழி கிடைக்கவில்லையோ? உன்னையும் ஒரு வாழ் ஊடுருவும் என சிமியோன் கூறிய போது என் வாழ்வில் வலிகள் இருக்கும் என்று நினைத்தேன். என் அன்பு மகனின் பலியும் இருக்கும் என்று நினைக்கவில்லையே என கதறி அழுகிறாள் நம் அன்னை. சிந்திப்போம். என் வார்த்தையை கேட்டு என் தந்தையின் திருவுளப்படி நடப்பவரே என் தாயும் சகோதரரும் ஆவார் என்கிறார் இயேசு. நாமும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு தந்தையின் திருவுளப்படி நடந்து இயேசுவை ஒருமையோடு அணைக்கும் தாயாக மாறுவோமா? இயேசுவின் மீட்பு பாதையின் 14ஆம் நிலை. இறைமகன் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அனைவரையும் விண்ணகத்தின் வாடிக்கையாளர்களாக மாற்ற நாடெங்கும் கிளைகளை திறந்த இறைவன் அதன் வேர்பிடிப்பு எவ்வளவு உறுதியாக உள்ளது என்பதை ஆய்வு செய்ய மண்ணுக்குள் நுழைகிறார். இன்று எருசலேமிலும் சுற்றி உள்ள பகுதிகளிலும் உள்ள மக்கள் கதிகலங்கி போயுள்ளனர். ஏரோதும் பிலாத்தும் ஒரு குற்றமும் அறியாத நீதிமானை கொலை செய்ய யூதர்களிடம் கையளித்து விட்டோமே என கலக்கமுற்று இருக்க, யூத குருக்களும் படை வீரர்களும் இந்நாளை ஒரு விழா போல் கொண்டாடுகின்றனர். வார்த்தையால் வாதிட்டு சாய்க்க முடியாத இயேசுவை படை வீரர்களின் சாட்டையால் சாய்த்து விட்டனர். இனி யூத குருக்களின் செயலை எதிர்ப்பதற்கு என்ன? அவர்களின் சொல்லை கூட மறுத்து பேச யாருமில்லை. ஏனெனில் அவர்கள் இயேசுவுக்கு கொடுத்த தண்டனை அப்படி. ஆயனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறிப்போகும் என்ற மறை வாக்கிற்கேற்ப இயேசுவின் சீடர்களில் அருளப்பரை தவிர மற்ற ஒருவரையும் காணவில்லை. நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என அலட்டிக்கொண்டு அலைந்தவர்கள் இன்று வெளியே வந்தால் இயேசுவுக்கு ஏற்பட்ட கதிதான் நமக்கும் என்று எங்கெங்கோ சென்று மறைந்து கொண்டனர். அதற்காக அன்னை மரியாள் அவர்களை வெறுத்து விடாமல் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தனக்கு பிள்ளை என்பதை உணர வைக்கிறாள். நமதோர் வழக்கப்படி அடக்கம் செய்யும் அன்றுதான் குழி வெட்டப்பட வேண்டும். அதற்கு முந்தைய நாட்களில் கல்லறை வெட்டி வைத்தலாகாது. ஆனால் யூதர்களிடம் அத்தகைய பழக்கங்கள் இல்லையோ என்னவோ. இயேசுவின் மேல் பரிவு கொண்ட அரிமத்தியா ஊர் சூசை என்பவரின் இடத்தில் ஏற்கனவே இருந்த கல்லறை ஒன்றில் இயேசுவை அடக்கம் செய்ய தீர்மானிக்கின்றனர். அக்கல்லறையில் அதுவரை யாரையும் அடக்கம் செய்ததில்லை. சூசை சென்று அடக்கம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி வருகிறார். இயேசுவை புத்தம் புதிய
புதிய ஒரு வெள்ளை துணியால் சுற்றி கல்லறையில் வைக்கிறார்கள். ஒரு பாறையை உருட்டி வந்து கல்லறையின் வாசலை கண்ணீரோடு மூடுகிறார்கள். சிந்திப்போம். மற்ற நேரங்களில் விளையாடிவிட்டு தேர்வு நேரத்தில் தேர்வில் வெற்றி பெற நேர்ச்சை செய்து என்ன பயன்? மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு மரணம் நெருங்கும் தருவாயில் இறைவா இறைவா என்று கூறுவதில் நியாயமில்லை. பேருந்தில் இடம் பிடிக்க எவ்வளவு வேகமாக செயல்படுகிறோமோ அதே வேகத்தில் விண்ணகத்தில் இடம் பிடிக்கவும் நன்மைகளை செய்வோம். இல்லாவிட்டால் உங்களை யாரென்றே சத்தியமாக எனக்கு தெரியாது என்று இறைமகனும் நம்மை மறுதலித்து விடுவார். ஜெபம். இயேசுவே, உம் இரத்த வியர்வை என் தீய எண்ணங்களுக்கு தண்டனை, உம் அநியாய தீர்வை என் கோபத்திற்கு தண்டனை, உம் தலையின் முள்முடி என் ஆடம்பர வாழ்வுக்கு தண்டனை, உம் தோளின் காயங்கள் நான் பிறர் மேல் சுமத்திய பழிக்கு தண்டனை, உம் பாதங்களின் வடுக்கள் என் தவறான பாதைக்கு தண்டனை, உம் கால்களின் காயங்கள் என் தவறான நடத்தைக்கு தண்டனை, உம் கைகளின் காயங்கள் என் தவறான செய்கைக்கு தண்டனை, உம் உடலின் காயங்கள் என் மோகங்களுக்கு தண்டனை, உம் கண்களின் சோர்வு என் தவறான பார்வைக்கு தண்டனை, உன் மௌனம் என் வஞ்சக வார்த்தைக்கு தண்டனை, உம் வழிகள் என் பொறாமைக்கு தண்டனை, உம் நாவின் தாகம் நான் சொன்ன பொய்களுக்கு தண்டனை, உன் அவமான சாவு என் முழு பாவத்திற்கு தண்டனை, உன் திருவிழாவில் ஈட்டி குத்து என் அதிக உணவுக்கு தண்டனை, உம் சிலுவை எனக்கு புது வாழ்வு அளிக்கும் கருவி. இயேசுவே, என்னை மன்னியும். உம்மை சிலுவையில் கொன்ற என் பாவங்களை போக்கி அருளும்.